அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். பொதுவாக எந்த ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் சிறப்பு விருந்தினர் அப்படின்னு பேச ஆரம்பித்தாலுமே அவர் என்ன சொல்லுவார்னாக்கா, நான் உங்கள் ஊரை சேர்ந்தவன், நான் உங்கள் ஊர் தான் அப்படின்னு சொல்லுவார். நானும் அப்படி தான் ஆரம்பிக்க போகிறேன். நானும் இதே கோயம்புத்தூரில் சேர்ந்தவன் தான். நான் இது ஒரு அரசியலுக்காக சொல்லலை, ஏன்னா நான் எங்கேயும் ஓட்டு வாங்க போகிறதில்ல, இல்லை உங்ககிட்ட நான் அது வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல. இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி தேவாங்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு இருக்குது, உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்கம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தேவாங்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அங்கே 6th to 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அப்போ 10th டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கினோம். நான் டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் ரேங்க்கு. எங்கள் ஸ்கூல் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் ரேங்க்கு. பிரகாஷ்னு பேர் அந்த பையனுக்கு, 467, நான் 460. அப்போ எங்கள் ஸ்கூல்லேருந்து பிரகாஷ் இங்கே கிக்கானிக் ஸ்கூலுக்கு மாறி வந்துட்டான். அவங்க ஸ்கூலில் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம், நீ ஏன் இங்கே போன, இங்கேயே இருக்கலாம்ன்ட்டு. என்னையும் கேட்டாங்க, நீ கிக்கானிக் ஸ்கூல் தான் போக போறியான்னு. இல்லை சார், நான் இங்கே தான் இருக்க போகிறேங்கவும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இப்போ நான் கிக்கானிக் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். பட் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது. அதை எங்கள் டீச்சர்ஸும் விரும்புவாங்க இப்படி வந்திருக்கிறதுக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னாக்கா, ராஜா முனீஸ்வரன் அப்படின்னு எங்களுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர் இருந்தார், மதுரைக்காரர். அதுக்கப்புறம் திரு ஜெயச்சந்திரன் சார் கெமிஸ்ட்ரி, அவர் கோயம்புத்தூர். அப்புறம் ஜெகதீசன் அப்படின்னு பயாலஜி டீச்சர்ஸ். இவங்க 3 பேரும் சும்மா சொல்லக்கூடாது, உயிரை கொடுத்து கிளாஸ் எடுத்தாங்க. நாங்களாம் மெரிட்டில் போய் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இங்கேருந்து சேர முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு தான் காரணம். அந்த 3 டீச்சர்ஸ்க்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு இங்கே ஸ்பீச் ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ சார்ஸ். நீங்கள் இங்கே இருக்கீங்களான்னு தெரியல, நான் சார்கிட்ட முனீஸ்வரன் சார்கிட்ட பேசினேன், அவரை மீட் பண்ணுறதா இருந்தேன். பட் ட்ராவல் கொஞ்சம் லேட்டானதுனால மீட் பண்ண முடியல, ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருக்கேன். அப்போ இந்த 1983, 1984 இந்த ஆர்எஸ்புரம் ரத்ன விநாயகர் கோயிலுக்கு தப்பில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் மாலை நேரங்கள்லாம் பார்த்தாக்கா. எங்கள் வீட்லேயும் சரி, அக்கம் பக்கத்துலலாம் பேசிக்குவாங்க, அங்கே ஒரு கடை இருக்கான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு, அங்கே மைசூர் பாக் கொடுப்பாங்களாம் பிளேட்டில் வச்சு, அதை ஸ்பூனில் கட் பண்ணி சாப்பிட்லாமா அப்படிம்பாங்க. என்னது ஸ்பூன்லையா? மைசூர் பாக்கு உடைக்கிறதுக்கு ஒரு சுத்தியல் இருந்தால் கூட பத்தாதியா, அந்த மாதிரி பலகாரம் அது எப்படியா ஸ்பூனில் கட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை உண்மைதானொன்னே அதுக்காகவே போய் லைனில் நின்று உள்ளே போய் அதை வாங்கி சாப்பிட்டு, ஆமாம் இது மைசூர் பாக்கு உண்மையாலுமே வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு அந்த ஏதோ கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, இதெல்லாம் போய் தீர விசாரித்து அறியணும்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி மைசூர் பாக்கோட உண்மையை கண்டுக்கிட்டோம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அனைத்து பிரான்ச்சஸ்லையும் அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த டேஸ்ட் மாறாமல், அதே சமயத்தில் உணவுகளில் துரித உணவுன்னு ஒன்று கொண்டு கேன்சரோஜெனிக்காக மாற்றி கிட்னி அஃபெக்ட் பண்ணக்கூடியது, லிவர் அஃபெக்ட் பண்ணக்கூடியது, ஏன் இந்த வருங்கால சந்ததியோட ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய கருத்தரிக்கிறத கூட பாதிக்கக்கூடிய உணவுகள் பக்கம் எதுலேயுமே போகாமல் இத்தனை வருஷங்களாக பாரம்பரிய சுவைன்னு சொல்லி வச்சுருக்க அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. அதுவும் அவங்க அசோசியேட் பண்ணியிருக்கிறது டாக்டர் ஜி சிவராமன். ரொம்ப நான் பார்த்து வியந்த மனிதர். எப்படின்னு கேட்டாக்க, இந்த ஆனந்த விகடனில் 6ஆம் தனை படிக்க ஆரம்பித்தப்போ தான் அந்த எழுத்தோட மகிமையும் அந்த வார்த்தை சிக்கனமாக இருந்தாலும் அதோட பவரும் புரிய ஆரம்பிச்சது. உணவுனா என்ன, அது எப்படி விஷமாக மாறுது, அது எப்படி ஆரோக்கியமாக மாற்றணும், இந்த தலைமுறை மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை எப்படி கொண்டு போகணும், இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் விவரிச்சிருந்தார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராம் உண்மையாலுமே நலந்தானா அப்படின்றது மட்டும் இல்லாமல் நலமுடன் இருங்கள்னு உங்களை உறுதிப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கிட்னியை பற்றி பேசுகிறதுக்கு. ஏன் இந்த கிட்னியை பற்றி பேசணும், கிட்னியை பற்றி தெரிஞ்சுக்கணும், கிட்னியை பற்றி அவேர்னஸ் வரணும் அப்படின்றதெல்லாம் முக்கியத்துவம் வாங்கிட்டு இப்போ சமீப காலங்களில் முக்கியத்துவம் வகிக்குது அப்படின்னாக்கா, அந்த உறுப்புகளை பற்றி நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. நானே சொல்லணும் அப்படின்னாக்கா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் போகையில் அந்த ரேக்கிங் பண்ணுவாங்க எம்பிபிஎஸ் போகையில். அப்போ சில மாணவர்கள், அந்த கிராமப்புறங்கள்லேருந்து வர மாணவர்கள், எம்பிபிஎஸ் நிறையா வருவாங்க அப்போல்லாம். ஏன்னா இனிமேல் கிராமப்புறங்கள்லேருந்து எம்பிபிஎஸ்க்கு வருவாங்களான்னு தெரியாது இந்த நீட் வந்ததுக்கப்புறமெல்லாம். ஆனால் அப்போ வந்த மாணவர்கள்ட்ட கிட்னி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் வெக்கப்படுவாங்க சொல்கிறதுக்கு. ஏன்னா கிட்னியும் பிறப்பு உறுப்புகளையும் கிட்டத்தட்ட சமமாக நினச்சிட்டு இருந்த காலம் யாருக்குனாக்கா +2 முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அப்போ இருந்தது.
அதே மாதிரி சில பேர்லாம் வந்து கேட்டாக்கா உண்மையாலுமே தான் இது, பெண்களுக்கு கிட்னி இருக்குமா அப்படின்னு கேட்டவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தான் கிட்னியை பற்றிய புரிதல் இருந்தது. சரி, அந்த நாலேஜோட எம்பிபிஎஸ்க்கு போனோம் அப்படின்னாக்கா, எம்பிபிஎஸ்ல வந்து எங்களுக்கு ஃபைனல் இயரில் பாஸ் பண்ணுறதுக்கு அதிமுக்கியமான கேஸு இருதயம். ரொட்டுன்னு மறுமருன்னு சொல்லுவாங்க, அது கேட்கணும். இல்லாட்டி இந்த மூளையில் ஏதாவது கட்டி, இல்லை கல்லீரல் வீக்கம், இதெல்லாம் தான் முக்கியமான கேஸாக இருக்கும். கிட்னியை பற்றி கேஸே இருக்காது. இருந்தால் ஸ்பாட்டர்னு வைப்பாங்க, அதாவது முகம் வீங்கி ஒரு தடிச்சு ஒரு பையனை உட்கார வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இது கிட்னி டிசீஸ், நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் சொன்னால் பாஸ், அடுத்த கேஸ் போயிடுவாங்க. இவ்வளோ தான் கிட்னியை பற்றிய புரிதல்களாகவே இருந்தது. அப்படி ஒரு மருத்துவம் சார்ந்த துறைகள்லையும் மருத்துவத்துறையிலையும் பாஸ் பண்ணி வர எம்பிபிஎஸ் முடிச்சு வரவங்களுக்கே அந்த அளவு தான் இருந்தது அப்படின்னாக்க, சமூகத்திலேயே எந்த அளவுக்கு சிறுநீரகங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கும், அதுதான் ஒரு கேள்வி. இப்போ நிறையா மாறி இருக்கு, ஆனால் அப்போ அது ஒரு கேள்வியாக இருந்தது. சரி, ஒரு உறுப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த உறுப்போட செயல்பாடுகள் வெளிப்படையாக இருக்கணும். அது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த உறுப்பில் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். உதாரணமாக இருதயம், நாடி துடிப்பு குறையுது, ப்ரெஷர் குறையுது, இல்லை நெஞ்சு வலி வருதுன்னா இருதய கோளாறு. உண்மையிலுமே அதுதான் கரெக்ட். அதுக்கு மேலே இருதயத்தில் வேறு ஒன்றும் இல்லை. வேணால் ரொம்ப முத்தி போனால் மூச்சு வாங்குறது, அது இதெல்லாம் சொல்லலாம். மூளை அப்படின்னா தலைவலிக்கும், கண் பார்வை மங்கும், இல்லை ஒரு பக்கம் நரம்பு தளர்ச்சி, இல்லை மதப்பு, இதெல்லாம் வந்து மூளை. ஏன்னா மூளையோட வேலை அதுதான், செயல்பாடுகள் தெரிஞ்சிருது. அப்படி ஒவ்வொன்றா வச்சு பார்க்கல எந்த ஒரு செயல்பாடுகளை வச்சு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதுதான் கேள்வி. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது எப்படின்னாக்கா, யூரின், சிறுநீர் வந்து சரியாக போகாட்டி கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது. கரெக்டு தான். அப்போ சிறுநீர் ஒருத்தன் சரியாக போயிட்டே இருந்தானாக்கா ஆயுசு முழுக்க அப்போ கிட்னியில் ப்ராப்ளமே இல்லையா அப்படின்னாக்கா, அதுக்கான கேள்வி தான், அதுக்கான விடை தான் வந்து சில பல விஞ்ஞான விளக்கங்களுக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்குது. சிறுநீரகங்களோட செயல்பாடுகள் வந்து உடம்பில் உண்டாகக்கூடிய கழிவுகளை தொடர்ச்சியாக சிறுநீரில் வெளியில் தள்ளணும். அதுதான் அதோட முக்கியமான வேலை. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. உடலில் உள்ள கழிவுகள் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒவ்வொரு செல்லும் உடம்புக்குள்ளே மூச்சு விடும். இப்போ நம்ம வெளிப்படையாக மூச்சு விடுறது லங்ஸ் சம்மந்தப்பட்டது. ஆனால் கோடான கோடி செல்கள் ஒவ்வொன்றுமே வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அந்த செல் வந்து மெட்டபாலிசம் சொல்லக்கூடியதை பண்ணி தன்னோட கழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் மிக்ஸ் பண்ணும். அப்படி வரக்கூடிய கழிவுகள் என்னன்னு பார்த்தாக்கா யூரியான்னு சொல்லக்கூடியது. அது உணவில் சாப்பிடக்கூடிய புரதம் வந்து செரித்து லிவரில் போய் யூரியாவாக மாறுது. அதுக்கப்புறம் உடல் சதை மசில்ஸில் உள்ள செல்கள் எல்லாமே வந்து அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கையில் கிரியாட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து ரத்தத்தில் கலக்குது. இது ரெண்டும் அதிமுக்கியமான பொருள்கள். அப்புறம் நம்ம வந்து தாகத்தை பேஸ் பண்ணி தண்ணி குடிக்கிறது கிடையாது. நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்போம், வேலையை பார்ப்போம். தாகம் எடுத்தால் மட்டும் ஒரு 100 ml 200 ml தண்ணி குடிக்கிறது கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னா சில பேர் ஒரு செம்பு நிறையா தண்ணி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் டிஃபனுக்கு தண்ணி, மாத்திரைக்கு தண்ணி, அப்புறம் காஃபி, டீ, வெளியில் போனால் கூல்ட்ரிங்க்ஸ், மோர். இப்படி உடம்புக்கு வந்து நம்ம தேவைக்கு மீறி நம்ம உடம்புக்குள்ள திரவங்களை கொடுத்துட்ருக்கோம். அது நல்லது தான் கூட. பட் நம்ம சமூக ரீதியாகவே சோஷியலாகவே அப்படி பழகி போயிட்டோம். நிறைய தண்ணி குடிச்சு லிக்விட்ஸ் குடிச்சு தேவையில்லாமல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த திரவங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸ் மாதிரி கிட்னி வெயிட் பண்ணும். இவனுக்கு இந்த நிமிஷத்தில் இவ்வளோ நீர் தேவை, இந்த அளவு நீர் தேவையில்லை அப்படின்னு தேவையில்லாத நீரை வந்து சிறுநீராக வெளியில் தள்ளிகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம நிறைய தண்ணி குடித்தோம்னா நிறையா நீர் போகிறது. தண்ணி குடிக்கிற அளவு கம்மியாச்சுனாக்கா சிறுநீர் போகிற அளவும் கம்மியாகும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, சில பேர் வந்து எடுத்த உடனே காலையில் ஒரு 1 லிட்டர் செம்பில் நிறையா தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடிச்சோன்னா ஒரு 3 தடவை 4 தடவை நிறைய யூரின் போகும். அதில் ஒரு திருப்தி, ஓகே நல்லா கிட்னி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. வெளி இடங்களில் சுற்றுறப்ப, பைக்கில், சம்மரில், வேலை பார்க்க போகையில், இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி சுகாதாரமாக இல்லைன்னு குடிக்காமல் இருக்கையில், அந்த மாதிரி சமயத்துலலாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா கிட்னி வந்து தன்னோட உடம்புக்கு தேவையான நீரை பிடிச்சி வச்சுக்கும், கான்சன்ட்ரேட் பண்ணும். அப்போ தான் யூரின் புகையில் எரிச்சலாக, சில பேருக்கு ரொம்ப அடர் மஞ்சளாக, கான்சன்ட்ரேட்டடாக யூரின் போகும். ஸோ இது கிட்னியோட முக்கியமான வேலை தான். தட்ஸ் ரைட். ஆனால் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டாக்கா, இது மட்டும் அந்த கிட்னிக்கு இருந்திருந்தால் நமக்கு எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும். பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது. தொந்தரவுகளை உடனடியாக கண்டுபிடிச்சி சரி பண்ணியிருக்க முடியும். தொந்தரவுகள் என்னன்னே தெரியாமல் ரொம்ப வருஷம் சிரமப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் இது மட்டும் கிட்னியோட வேலை இல்லவே இல்லை. நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்வைக்கே வராமல், நம்ம போகிற மருத்துவர்கள் மூலம் நமக்கு சொல்லப்படாமல், இல்லை நம்ம படிக்கிற புத்தகங்கள் மூலம் நமக்கு தெரியாமலே இருக்குது. அதில் வந்து சிறுநீரகம் வந்து ஒரு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன், அதாவது கழிவுப் பொருள்களை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பாக இருந்தால் கூட அந்த கிட்னிக்கு வந்து மிக முக்கியமான உற்பத்தி வேலைகள் சிலது இருக்குது. அந்த உற்பத்தி வேலைகள் வந்து உடலுக்கு அதிமுக்கியமானது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹீமோக்ளோபின்.
ஹீமோகுளோபின்னு தெரியாமல் இருக்க முடியாது. அந்த ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு கம்மியானால் ரத்த சோகைம்பாங்க. இந்த ஹீமோகுளோபின் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நார்மலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபீமேல்ஸ்னால் ஒரு 10லேருந்து 11, ஆண்கள்னால் ஒரு 12லேருந்து 14, இந்த அளவுக்கு ஹீமோகுளோபின் லெவல் இருக்கணும். குழந்தைங்களுக்குமே அந்த அளவு இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் தான் வந்து உடம்பு ஃபுல்லாக நுரையீரலேருந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள், ஒரு வாகனம். அந்த ஆக்சிஜன் வந்து உடம்பு ஃபுல்லாக போய் சேர்ந்தால் தான் எல்லா செல்லும் சுறுசுறுப்பாக இருக்கும், ஞாபக சக்தி நல்லாயிருக்கும், சொல்கிற விஷயத்தை கவனிக்க முடியும். ஒரு மீட்டிங்கில் பேசல நல்லா பேசினாலும் சில பேர் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் அந்த மீட்டிங்கை கவனிக்க முடியும். கிளாஸில் பள்ளிகளில் தூங்குறாங்கன்றாங்க பார்த்தீங்களா குழந்தைங்க, அந்த மாதிரி தூங்காமல் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஸ்போர்ட்ஸ், ஃபேமிலி லைஃப், அதுக்கப்புறம் கர்ப்பம் தரிக்கிற தன்மை, ஆண்மைத்தன்மை, இது எல்லாமே வந்து அந்த ஹீமோகுளோபின் நல்லா இருந்தால் தான் முடியும். ஏன்னா அதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர், உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜனை கொண்டு போகுது. இந்த ஹீமோகுளோபின் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா இங்கே உள்ள எல்லாருமே சொல்லிடுவீங்க. எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னாக்கா எலும்புகளில், அதுவும் வந்து லாங் போன்ஸ்னு சொல்லக்கூடிய கால் எலும்பு, கையெலும்பு, அப்புறம் இந்த விலா எலும்புகள், இங்கெல்லாம் வந்து ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகும். ஐ திங்க் இங்கே வந்திருக்க நிறைய பேர் அசைவம் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மட்டன் கடைக்கெலாம், ஆட்டு கடைக்கெலாம் போனால் அந்த மட்டனில் வந்து நல்லி எலும்புன்னு சொல்லி வாங்குவாங்க. அது உள்ளுக்குள்ள பார்த்தா வேக வச்சோன்னா கருப்பாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு உறிஞ்சி சாப்பிடுங்க. அதான் மஜ்ஜை, போன் மேரோ. அந்த மாதிரி நமக்கும் இருக்குது. அந்த போன் மேரோவில் தான் இந்த ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகும். அந்த ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகிறதுக்கு இரும்பு சத்து, விட்டமின் சத்து, இது எல்லாம் அதிமுக்கியம். அது நமக்கு உணவு மூலம் கிடைக்கும். இந்த ஹீமோகுளோபின் குறைபாடு ஏற்பட்டால் நம்ம இதுவரைக்கும் நினைக்கிறது குழந்தைங்களில் வயிறில் பூச்சி இருக்கலாம், இல்லை இரும்பு சத்து சரியாக கொடுக்கலன்றதும், கர்ப்ப காலத்தில் வந்து உணவில் இரும்பு சத்து பத்தாததும் ஒரு காரணம்னு நினைப்போம். கரெக்ட், இது உண்மைதான். ஆனால் இந்த ஹீமோகுளோபின் வந்து எலும்பில் உற்பத்தி ஆகணும் அப்படின்னாக்க அந்த எலும்புக்கு வந்து ஒரு ஸ்டிமுலஸ் வேணும். அந்த எலும்பை வந்து நீ உடம்புக்கு இவ்வளோ ஹீமோகுளோபின் தேவைப்படுது, இன்றைக்கி இவ்வளோ ஹீமோகுளோபினை ரிலீஸ் பண்ணணும், இல்லை ஹீமோகுளோபின் ஏதோ ஒரு காரணத்தில் ட்ராப் ஆகுது, ஹீமோகுளோபின் உற்பத்தியை கூட்டணும் அப்படின்லாம் சொல்லி அந்த எலும்பை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் தேவை. அந்த ஹார்மோன் பேர் எரித்ரோபாய்டின். எரித்ரோனா ரெட் கலர், பாயிண்டின்னா உருவாக்கக்கூடியது. இந்த ஹார்மோன் வந்து எங்கே உருவாகுதுன்னு கேட்டாக்கா கிட்னியில் உருவாகுது. எலும்புகள் எங்கேயோ இருக்குது, கிட்னி எங்கேயோ சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்கு. ஆனால் இந்த கிட்னி தான் வந்து ஹீமோகுளோபினை வந்து உற்பத்தியை தூண்டுறதுக்கான பொருளை வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னாக்கா சிறுநீரக பாதிக்கப்படையில், அதாவது செயலிழந்து போய் ரொம்ப மோசமாகும்லாம் சொல்ல வரல, சிறுநீரக வியாதிகளில் சில வியாதிகளில் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜஸில் வேறு எந்த அறிகுறியும் இல்லாமல் நல்லா சாப்பிடலாம், நல்லா நீர் போகலாம், எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கையிலேயே ஹீமோகுளோபின் குறைய ஆரம்பிக்கும். ஒரு 11 இருக்க வேண்டிய ஹீமோகுளோபின் 10, அப்புறம் 9, அப்புறம் 8, 7 இந்த மாதிரிலாம் குறையும். ஆனால் நம்ம என்ன இயற்கையாக நினைப்போம், இரும்பு சத்து இல்லைன்ட்டு இரும்பு சத்து மாத்திரை, இரும்பு சத்து டானிக்கு, கீரை, ஈரல் சூப்பு இந்த மாதிரிலாம் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போயும் ஹீமோகுளோபின் ஏறாது. ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு காரணத்தினால உண்டாகக்கூடிய சிறுநீரக ப்ராப்ளமில் ஹீமோகுளோபின் உற்பத்தி குறையிறதுன்றது வந்து நம்ம வந்து அவ்வளவு ஈஸியாக வந்து ஒரு பொருத்தி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இது வந்து மனசுக்குள்ளே ஏறாததுனாலையும், இது அதிக கவனத்தை பெறாததுனாலையும் பெரும்பாலான சமயங்களில் வந்து சிறுநீரக செயலிழப்பை வந்து நம்மளால் தடுக்க முடியாமல் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுறோம். இது ஒன்று. அடுத்த முக்கியமானது என்னன்னு கேட்டாக்கா எலும்புகள். எலும்புனா அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சுண்ணாம்பு சத்து கட்டாயம் தேவை. சுண்ணாம்பு சத்துன்னா எதில் இருந்து வரும்னா மில்க், அப்புறம் அந்த கேப்பை, அதுக்கப்புறமேலு கீரை வகைகள், அப்புறம் மீன், இந்த மாதிரி உணவுகள்லேருந்து சுண்ணாம்பு சத்து வரும். ஆனால் அந்த சுண்ணாம்பு சத்து சாப்பிட்டா மட்டும் பத்தாது, அந்த சாப்பிட்ட சுண்ணாம்பு சத்து ரத்தத்தில் போய் சேரணும். அந்த ரத்தத்தில் சேர்ந்தது வந்து எஃபெக்டிவாக போன் மேலே போய் படியணும். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். சுண்ணாம்பு சத்து நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா மட்டும் பத்தாது, பிளட்டில் அந்த லெவல் அதிகமாகி எலும்புக்கு போகணும். அப்படின்னாக்க அங்கே அந்த எலும்புக்கு அந்த கால்சியத்தை கொண்டு போய் பூசி விடுறதுக்கு ஒரு முக்கியமான விட்டமின் தேவை. அந்த விட்டமின் வந்து விட்டமின் டி. அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், போன் விட்டமின்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி, இந்த கலக்கி குளுக்கான் டிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டீன்னு இருக்கும் இல்லையா, அந்த டி தான். ஸோ அந்த விட்டமின் டி இருந்தால்தான் இந்த கால்சியம் வந்து எஃபெக்டிவாக எலும்புகளில் போய் சேரும். அப்போ இந்த விட்டமின் டி வந்து உடம்புல எங்கே உருவாகி வந்தாலுமே அதை ஆக்டிவேட் பண்ணுறது, சும்மா சோம்பேறித்தனமாக உள்ள விட்டமின் டியை ஆக்டிவேட் பண்ணி விடுறது கிட்னி தான். ஸோ அப்போ அந்த கிட்னி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த எலும்புகள் வந்து பலமாக இருக்கிறதுக்கு இன்டைரக்டாக உதவி பண்ணுது. ஸோ அப்போ சிறுநீரக ப்ராப்ளம் ஆரம்ப ஸ்டேஜஸில் என்ன வரும்னாக்கா நீர் போகிறதுலாம் பிரச்சனையாக இருக்காது. இந்த எலும்புகள் கொஞ்சம் பலவீனம் அடைகிறதுனால சாயங்கால நேரங்களில் ஒரு டயர்ட்னஸ் வரும்.
வேலையெல்லாம் நல்லா பார்ப்போம், சுறுசுறுப்பாக பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே ஒரு களைப்பு, போய் இறங்கின உடனே சல்லுன்னு விடுவோம். பையனோ பொண்ணோ வந்து ஏதாவது எனக்கு ஸ்கூலில் இந்த புக்கு வேணும், அந்த நோட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க, இப்போ தானே வந்தேன், கடைக்கெலாம் என்னால் போக முடியாது, ரொம்ப சோர்வாக இருக்குது, போ அப்புறம் போய்க்கலான்றது. இல்லை பொண்ணுகளையோ பையனையோ கூப்பிட்டு காலை மிதிச்சு விடு, இடுப்பை மிதிச்சு விடு, கையை அமுத்தி விடுன்னு சொல்கிறது. இல்லை ஒரு 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 இந்த எனர்ஜி இல்லாமல் ஒரு டயர்ட்னஸ், அது நான் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். அதை யாருமே வந்து ஏதோ ஒரு உடல் உறுப்போட தொந்தரவுன்னு நம்ம நினைக்க மாட்டோம். நிறையா வேலை பார்த்தோம், சரியாக சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அதனால நினச்சிக்குவோம். ஆனால் இது நாளாக நாளாக அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னாக்க சிறுநீரகங்கள் சம்மந்தமாக ஏதோ கோளாறு இருக்கலாம்னு அர்த்தம். இந்த 2 தொந்தரவுமே பார்த்தீங்களா, ஒரு உறுப்பு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கு விழா பக்கத்தில், ஆனால் உருவாகிற கோளாறுகள் வந்து உடம்பு ஃபுல்லாக எதிரொலிக்குது. ஸோ இந்த 2மே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கடந்து போகக்கூடிய சில விஷயங்கள். சுண்ணாம்சத்து கம்மியாக இருக்கிறதும், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதும். ஆனால் இதெல்லாம் தான் வந்து சில சமயங்களில் வந்து சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக தொந்தரவோட ஆரம்ப கட்ட அறிகுறியாக அமையுது. இதை நம்ம கவனிக்காததுனாலையும் லேட் ஸ்டேஜஸ்க்கு போய் விட்டுறாங்க. அதுக்கு அப்புறமேல் முக்கியமானது தான் பிபி, ப்ரெஷர். தயவுசெய்து ஒன்று மனசில் எடுத்துக்கோங்க. நான் அவங்களுக்கு பார்த்தேன் 10 வருஷம் பிபி இருந்தது, இவருக்கு 15 வருஷம் பிபி இருந்தது, நல்லா இருக்காரு அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த பிபி உருவாகிறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அதாவது இயற்கையாக எந்த உடல் உறுப்பு பாதிப்பும் இல்லாமல் சும்மா நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டாலே சரியாகக்கூடிய பிபின்னு ஒன்று உருவாகிறதுக்கு சில வயது இருக்குது. 40 வயசுலேருந்து 60 வயசு. அதுக்கு முன்னாடி பிபி கிடையாது. பரம்பரையில் பிபி இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அதெல்லாம் வேறு விஷயம். படபடப்பான வேலையாக இருக்கலாம், இல்லை ரொம்ப சாப்பாடில் உப்பு, அப்பளம், ஊறுகாய் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றவங்களா இருக்கலாம். ஆனால் இந்த 40லேருந்து 60க்குள்ளே பிபி வந்தது அப்படின்னாக்கா பெரும்பாலான சமயங்கள்ல இருந்து இது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பிபி தொந்தரவு. அந்த சமயத்தில் சின்ன சின்ன பரிசோதனைகள், பிபிக்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டவங்க தான் எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கிறாங்க, ப்ரொவைடட் பிபி நல்லா கண்ட்ரோல் ஆகி இருந்தால். சரி, அப்போ இன்னொரு ஏன் இந்த 40லேருந்து 60 சொல்கிறோம் அப்படின்னாக்க, இந்த 40 வயசுக்கு முன்னாடியும் 15 வயசில், 20 வயசில், 30 வயசில், 35 வயசில், அந்த மாதிரி யங் ஏஜ்லேயும் 60 வயசுக்கு அப்புறமேலும் 60 வயசு வரைக்கும் நல்லா இருந்துட்டு திடீர்னு 65 வயசில் ஒரு பிபி வருது, 66 வயசில் ஒரு பிபி வருது அப்படின்னாக்க, இந்த மாதிரி யங் அண்ட் லேட் ஆன்செட் பிபின்றது வந்து ஒரு இயற்கையான அந்த எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் கிடையாது. இது வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். அதாவது உடம்புல உள்ள வேற ஒரு உறுப்பின் செயல்பாட்டோட குறைபாடோட வெளிப்பாடு. அதில் வந்து கிட்னி தான் அதி முக்கியமானது. ஸோ சின்ன வயசுலாம் ஒரு 20-25 வயசுலாம் பிபி இருக்குன்றதுக்காக இதை சாதாரணமாக எடுத்துக்கிறது. எனக்கு பிபி இருக்கானா, எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணலை, 200 பிபி இருந்தால் தான் நல்லா இருப்பேன், 180 இருந்தால் தான் பிபி நல்லா இருப்பேன், 140க்கு வந்துருச்சுனாக்கா எனக்கு உடம்புக்கு டயர்டாயிரும் அப்படின்னு சொல்கிறது எதுவுமே வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கும் நல்ல எதிர்காலத்துக்கும் வழிவகுக்காது. ஸோ யங் ஏஜ் பிபி ஆர் வெரி ஓல்டு ஏஜ் பிபி இருந்தால் சிறுநீரக செயலிழப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தி அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு காரணமான சிறுநீரகத்தையும் சரி பண்ணாக்கா ஆரோக்கியமாக வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக என்னன்னே புரிஞ்சிக்க முடியாத தொந்தரவுகள் மூலம்தான் வந்து சிறுநீரகங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜஸில் தன்னோட பிரச்சனைகளை வெளிக்காமிக்குது. அப்படி இருக்கையில் எப்படி இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்? இதுக்காக ஒரு மனுஷன் போய் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு டாக்டர்கிட்ட போய் பிபியை பார்க்குறது, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஹீமோகுளோபின் பார்த்துக்கிறது, போனில் கால்சியம் இருக்கான்னு எக்ஸ்ரே பார்க்குறது, இதை பார்க்குறது, அதை பார்க்குறது, அப்படி இல்லாமல் ஒருத்தன் வந்து லைஃபை ஃபுல்லாக கிட்னின்னு ஓடிட்டு இருக்க முடியும்? சான்ஸே இல்லை. அப்படின்னா சைக்காட்ரிக் பேஷண்ட் ஆகி போயிடுவோம். கார்டியாக் சைக்கோசின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தர் கூட்டத்தில் இந்த கூட்டம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பார், ஒரு ஸ்டெத்தை வச்சு பார்த்துட்டு, சார் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்டு கேட்குது, ஒரு வேல்வில் பிரச்சனை இருக்கும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரிமைனிங் லைஃப் கந்தலாக போயிடும். வேகமாக ஓடுனாக்கா ஐயோ எனக்கு வேல்வில் கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்பாங்க. எதையோ ஒன்று சாப்பிடையில ஒரு எது கழிச்சா கூட ஐயோ எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம் போல இருக்கணும். இதுக்கு பேரே கார்டியாக் நியூரோசிஸ்னு பேர். அதே மாதிரி தான் கிட்னிலையும் கிட்னி நியூரோசிஸும் வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு இதை வந்து ஐயோ எனக்கு கிட்னி பிரச்சனை வந்துடும், எனக்கு கிட்னி பிரச்சனை வந்துடும்லாம் போயிட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்குன்னு சில காலகட்டங்கள், அதுக்குன்னு சில வயது, அதுக்குன்னு சில வெளிப்பாடுகள் உண்டு. அதை வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக டச் பண்ணி காமிக்கிறேன். கர்ப்பத்தில் ஒரு கிட்டத்தட்ட 3வது மாதத்துலேருந்து அந்த குழந்தைக்கு, அந்த சிசுவுக்கு கிட்னி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அந்த கிட்னி வேலை செஞ்சு அந்த கர்ப்பத்தில் அந்த குழந்தைக்கு வெளிப்படுற யூரின் தான் வந்து அம்மாவுக்கு பனிக்குடத்தில் நீராக வருது. ஸோ எந்த காரணத்தினாவது பனிக்குடத்தில் நீர் ரொம்ப கம்மியாக இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னாக்க
குழந்தைக்கு சிறுநீரக செயல்பாடுகளில் ஏதோ பிரச்சனை இருக்கலான்னு அர்த்தம். இது ஒன். செகண்ட் வந்து இப்போல்லாம் அல்ட்ராசவுண்ட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக குழந்தைக்கும் சேர்த்து பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு சிறுநீரகம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அது அவ்வளோ பயப்படுறதுக்கானது இல்லை. ஆனால் சிறுநீரகங்கள் வந்து அந்த நீர் போகிற பாதைகளில் ஏதாவது வீக்கம் இல்லாட்டி போனால் சிறுநீரகங்கள் டெவலப்மெண்ட் ஆகிறதுல ஏதாவது கோளாறுகள் இருந்தால் ரொம்ப கவனமாக அதை கவனித்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இது ரெண்டாவது. இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் என்றது வந்து அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் அந்த சமூகத்துக்கே ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டாக்க, குழந்தை எந்த வெயிட்டில் பிறக்குதோ அந்த வெயிட் அதிகமாக இருக்க இருக்க சிறுநீரகங்கள், இருதயம், பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம், இது மூணும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்குன்னு அர்த்தம். அந்த குழந்தைக்கு சுகர் வர்றது, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றது, கிட்னி ப்ராப்ளம் வர்றது, ப்ரெஷர் வர்றது, இதெல்லாம் சான்ஸ் கம்மி. இதே இது அந்த குழந்தையோட வெயிட் கம்மியாக இருந்தால் 2 கிலோ, 200 இல்லை 1.25 அந்த மாதிரி லோ பர்த் வெயிட்டுன்னு சொல்லக்கூடிய எடை கம்மியாக இருந்ததுனாக்கா அந்த குழந்தைக்கு பின்னால் ஹார்ட் ஃபெயிலியர், டயாபெட்டிஸ், கிட்னி ப்ராப்ளம், பிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டாக்க, பர்த் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு உறுப்புகள்லையும் எவ்வளவு செல் இருக்கணும்னு தீர்மானிக்கப்படுது. உதாரணமாக கிட்னியில் வந்து 10 லட்சம் நெஃப்ரான் இருக்கணும் அப்படின்னாக்க, குழந்தை கம்மி வெயிட்டில் பிறந்தது அப்படின்னாக்கா அது 8 லட்சமாக இருக்கலாம், இல்லை 7 லட்சமாக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து பிறக்கையிலேயே குறைவான கிட்னி செல்ஸோடு பிறக்கிறதுனால பின்னாட்களில் ப்ரெஷர் இல்லாட்டி போனாக்கா கிட்னி ஃபெயிலியர் இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து நம்ம ஒரு சாதாரணமாக சொல்கிறது கிடையாது, இது ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்கிறது. பல லட்சம் அடல்ட்ஸ் 35 வயசு, 40 வயசு, 45 வயசு சொசைட்டியில் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி பிபி உள்ளவங்க இல்லை கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க இவங்களோட பர்த் வெயிட்டை பார்க்கல அந்த பெரும்பாலான பேருக்கு பர்த் வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ பர்த் வெயிட் கம்மியாகிறதுக்கு காரணம் மெட்டர்னல் மால் நியூட்ரிஷன், சரியானபடி ஆகாரம் எடுக்காதது, இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அம்மாவுக்கு கர்ப்ப காலத்தில் சர்வசாதாரணமாக வரக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணாமல் விடுறது, இல்லை மதரோட ப்ரோட்டீன் இன்டேக் கம்மியாக இருக்கிறது. இது எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து பாதிப்பை உண்டாக்கும். ஸோ நம்ம கர்ப்ப காலத்தில் அதிகபட்ச கவனம் கொடுக்கறதன் மூலம் சிறுநீரக ப்ராப்ளம் பின்னாட்களில் சமூகத்தில் வரதை இப்பயே நம்மளால் பெருமளவுக்கு தடுக்க முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இது ஃபஸ்ட். செகண்ட், குழந்தை பிறந்துருச்சு, வளர்ந்துட்டுருக்கு, ஸ்கூல் போக போகுது. அப்படிங்கல இந்த 5 வயசு வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வரலாமா அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு தொந்தரவு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன். காமன்னா என்ன சொல்லினாக்கா எல்லா குழந்தைங்களுக்கும் வரும்னு சொல்லலை. அந்த இஃபட்டால் சிறுநீரக பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னாக்கா யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் வந்து பெரும்பாலான சமயத்தில் ஒரு வியாதியாக இருக்கும். அது சரியான முறையில் ட்ரீட் பண்ணிட்டோம்னா அதனால் குழந்தைங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இது மாதிரி சமயங்களில் வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணி சிறுநீரக பாதை, சிறுநீர் வெளியில் வரக்கூடிய வழி, மூத்திரப்பையிலேருந்து சிறுநீர் மேலே ஏறுதா, சிறுநீரகங்களோட அமைப்பு, அங்கே ஏதாவது அடைப்பு இருக்கான்றத ஒவ்வொரு குழந்தைக்கும் 5 வயசு சமயத்தில் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ எதுவும் இல்லாட்டி போனாக்கா பின்னாட்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்றதுக்கான ஒரு உறுதி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, அப்போ ஏதாவது அந்த மாதிரி இருந்தால் அதை சரி பண்ணுறதன் மூலம் அந்த சிறுநீரகங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னாக்கா உடம்புல வந்து மூளையோட செல்லு, கிட்னியோட செல், இது வந்து பிறக்கையில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு மேலே அதிகமாகாது. இப்போ 10 லட்சம் நெஃப்ரானோட ஒருத்தன் பிறக்கிறான், 1 கோடி நியூரானோட பிறக்கிறான் அப்படின்னாக்கா அதே நம்பர் ஆஃப் த செல்ஸ் தான் இருக்கும். அது வயசு அதிகமாக அதிகமாக வியாதிகள் மூலம் குறையலாமே ஒழிய 10 லட்சம் செல் எந்த காலத்துலையும் 10 லட்சத்து 1 நெஃப்ரானாக கூட வராது, ஒரு செல் கூட அதிகமாகாது. இந்த நெஃப்ரானுக்கும் நியூரானுக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் தன்னோட எண்ணிக்கையை கூட்டிக்கக்கூடிய வலிமை கிடையாது. இதே இது பாதி லிவரை அறுத்துட்டோம் அப்படின்னாக்கா மீதி லிவர் வளர்ந்துடும். போன் உடஞ்சி விலகிச்சுனா கூட போன் செல்ஸ் மறுபடியும் வளரும். நெஃப்ரான்ஸுக்கும் நியூரானுக்கும் அந்த தன்மை இல்லாததுனால எவ்வளவுக்கு எவ்வளோ ஒவ்வொரு சிங்கிள் நெஃப்ரானையும் நம்ம பாதுகாக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு லைஃப்பில் வந்து கிட்னியோட செயல்பாடுகள் அதிகரிக்கும். இந்த 5 வயசில் அடுத்த முக்கியமான தொந்தரவு என்னன்னு கேட்டாக்க டான்சில்ஸ். 12 வயசு வரைக்குமே வச்சுக்கலாம். டான்சில்ஸ், அதுக்கப்புறம் உணவுகள் மூலம் ஏற்படக்கூடிய அலர்ஜி, அதுக்கப்புறம் இந்த வீசிங் ட்ரபிள். சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பூச்செடி பக்கம், இல்லாட்டி போனாக்க ஒரு பெட் அனிமல்ஸ் பக்கம், இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் ஹெவியாக பர்ஃப்யூம் அடித்தால் கூட கொஞ்சம் வீசிங் இருக்கும்.
இந்த 3 தொந்தரவுக்கும் அடிப்படையாக ஒரு காரணம் இருக்குது. அதாவது டான்சிலைட்டிஸ், டான்சில் கோளாறு, அது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனாலையோ ஸ்வீட் சாப்பிட்றதுனாலையோ இல்லை சாக்லேட் சாப்பிட்றதுனாலையோ இருக்கலாம். அந்த டான்சில் கோளாறு, அதுக்கப்புறம் இந்த வீசிங்னு சொல்லக்கூடிய நுரையீரல் கோளாறு, இல்லாட்டி போனால் அந்த ஸ்கின்ல சின்ன சின்ன புள்ளியாக அலர்ஜி வரும். நம்ம கொசுக்கடின்னு நினச்சி ஆரம்ப காலத்தில் விட்டுருவோம். இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கும் கிட்னி பிரச்சனைகளுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு. என்னன்னு கேட்டாக்க, உடம்புல மேல் பகுதியை பாதுகாக்கிற பொருளுக்கு பேர் IgA. இது ஒரு விதமான சோல்ஜர் மாதிரி. 5 விதமான சோல்ஜர்ஸ் உடம்புக்குள்ள இருக்காங்க. ஏன்னு ஒருத்தர், ஜின்னு ஒருத்தர், எம்னு ஒருத்தர், டின்னு ஒருத்தர், ஈன்னு ஒருத்தர். இந்த 5 சோல்ஜர்ஸும் 5 ஏரியாவில் உடம்பை பாதுகாக்கிறாங்க. இதில் ஏன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, உடம்போட சர்ஃபேஸ் காற்றின் மூலம் உள்ளே போகிறது, உணவின் மூலம் உள்ளே போகிறது, தோல் மூலம் உள்ளே போகிறது, இந்த அலர்ஜென்ஸையும் இந்த கெடுதல் பொருளையும் காப்பாற்றுறாரு, தடுத்து காப்பாற்றி வைக்கிறார் உடம்பை. ஆனால் இந்த IgA சில பேருக்கு என்ன ஆகுனாக்கா, தேவைக்கு மீறி சுரக்கும். ஒரு 10 IgA இருந்தால் போதுனாக்கா, 100 IgA சுரந்ததுனாக்கா மிச்சம் மீதி உள்ள IgA எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கிட்னியில் படிஞ்சு IgA நெஃப்ரோபதி அப்படின்ற ஒரு டிசீஸை உருவாக்குது. உலகம் ஃபுல்லாக கடந்த 20 ஆண்டுகளில் அதிகரித்து வரக்கூடிய வியாதி இந்த IgA நெஃப்ரோபதி தான். ஒரு அலர்ஜியோட வெளிப்பாடு. அந்த அலர்ஜி என்ன ஏதுன்னு தெரியாத விஷயமா இருக்கலாம், உணவுகளில் உள்ள பெஸ்டிசைட்ஸாக இருக்கலாம், நாம் குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், எவ்வளவோ ரொம்ப சச்சின் குடிக்கிறாரு, கோழி குடிக்கிறாருன்னு குடிக்கிறோமே அந்த மாதிரி உள்ள ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம். இல்லாட்டி போனாக்கா என்ன ஏதுன்னு தெரியாமல் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்டு கொடுக்குறாங்களே, 3 மாதத்துக்கு முன்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ண கோழி, இத்தனை டிகிரி டெம்பரேச்சரில் 120 ஹெர்ப்ஸோடு சேர்ந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க, மசால் கோழி, இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம சாப்பிட்றோமே. இந்த மாதிரி ஃபுட்டுனால உடம்புக்குள்ளே உண்டாகக்கூடிய அலர்ஜி அது வெளிப்படையாக வராமல் IgA அதிகமாகி அது கிட்னியில் படிய அந்த கிட்னியில் ப்ராப்ளம் வரக்கூடியது. அதுவும் இந்த குழந்தை பருவத்தில் 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இந்த பிள்ளைங்களை இந்த வியாதியிலேருந்து பாதுகாத்து வைக்கிறது நம்ம தலையாய கடமை. டான்சில்ஸ் வராமல் பார்த்துக்கணும், அது போக அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கணும், அலர்ஜிக்கான பொருள்களை அவாய்ட் பண்ணணும். வீட்டில் சின்னதாக புள்ளிகள் எதுவும் வந்தால் உடனடியாக காமிக்கணும். இப்போ இந்த அலர்ஜிக் டிசீஸ் எப்படி வெளிப்படும் அப்படின்னாக்கா, யூரினில் போகக்கூடிய ஒரு புரோட்டீனாக முக வீக்கம், வயிறு வீக்கம் இல்லை கால் வீக்கமாக வரும். அதை கண்டுபிடிச்சா சரி பண்ணிடலாம். சரியா? இந்த யூரினில் போகிற புரோட்டீனை பற்றி அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன் நான். இந்த 12 வயசுக்கு அப்புறம் காலேஜ் ஏஜ், பள்ளி பருவம் முடிஞ்சு காலேஜுக்கு போகிறாங்க, அப்புறம் அடல்ட்ஹுட்டு, மேரேஜ், இந்த 40 வயசு வரைக்கும் ஒரே காலகட்டத்தில் கொண்டு வரலாம். அதில் லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஹெவி பாடி வெயிட், கண்ட ஃபாஸ்ட் ஃபுட் கன்சம்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மெடிசன்ஸ், ஞாபக சக்தி அதிகம் பண்ணுறேன்னு ஏதாவது மாத்திரைகளை சாப்பிட்றது, இல்லாட்டி போனாக்கா பெயின் கில்லர்ஸ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஒரு மாத்திரை போட்டு இருந்துச்சுனாக்கா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை போதுமான அளவு லிக்விட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது, இல்லை அந்த ஜெனட்டிக்கலாக இது நாள் வரைக்கும் வெளிப்படாது அவங்களோட ஜெனட்டிக் டிசீஸ் வெளிப்படுறது, இல்லை நான் சொன்ன மாதிரி யங் ஹைப்பர் டென்ஷன் இல்லாட்டி யங் டயாபெட்டிஸ், இந்த மாதிரி வியாதிகள் கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்கலாம். அதோட வெளிப்பாடுகள் ரொம்ப சப்டிலாக ஹீமோக்ளோபின் குறையிறது, டயர்ட்னஸ், இல்லாட்டி போனால் எப்போயாவது யூரினில் பிளட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் வர ஆரம்பித்து பின்னாட்களில் சிறுநீரக செயலில் கொண்டு போய் விடலாம். ஸோ இதெல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் வந்துடுது. அப்புறம் எல்டர்லி பீப்புளில் இந்த 40 வயசுலேருந்து நம்ம கேரி பண்ணிட்டு போகிற பிபி, சுகர், இந்த மாதிரி வியாதிகள் எல்லாமே முக்கியமான காரணமாக இருக்கும். அப்போ இந்த காரணங்கள் இவ்வளோ சொல்கிறோம், இந்த ஏஜ் குரூப்லேருந்து இந்த ஏஜ் குரூப் வரைக்கும் சொல்கிறோம். இத்தனை காரணங்களும் இவ்வளவு மறைமுகமாக ஹீமோக்ளோபினாவும் கால்சியமாகவும் பிபியாகவும் இதெல்லாம் தான் வெளிப்படுமா? வேறு வெளிப்படுறதுக்கான அறிகுறிகளே இல்லையானா இருக்குது. அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் கிட்னியை பொறுத்த வரைக்கும். சிறுநீரகங்களின் அழகு நான் அழகுன்னு சொல்லிட்டேன், அழகு சிறுநீரில் தான் தெரியும். நம்ம போகிற யூரினை எடுத்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா கிட்னி எப்படி இருக்குன்னு உடனடியாக சொல்லிடலாம், வலியே இல்லாதது. ஏன்னா யூரின் போகிறது சாதாரண விஷயம், ரொம்ப செலவு கம்மியான டெஸ்ட். எங்கே கொண்டு போய் நீங்கள் இந்த யூரினை ரொட்டீனு கொடுத்தாலும் மிஞ்சி போனால் 60 to 75 ரூபா தான் வாங்குவாங்க. ½ an hour ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துருவாங்க. இதை பார்த்தாலே இந்த கிட்னி எப்படி செயல்படுதுன்றதை முழுமையாக சொல்ல முடியும். நான் சொன்ன இந்த சிறுநீரக தொந்தரவுகள், சிறு வயது, இந்த டான்சில்ஸ், IgAன்னு வரக்கூடிய 12 வயசு, அப்புறம் அடல்ட்ஹுட்டு, அப்புறம் அந்த 45 வயசு வருது, இந்த எல்லா டிசீஸ்லையுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த யூரின் டெஸ்ட் பண்ணையில் அதில் ஒரு பொருள் பாசிட்டிவ்னு வந்தால் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இம்மீடியட்டாக அலர்ட் ஆகிக்கோ, உடனடியாக வைத்தியம் பார்த்துக்கோ, கிட்னியை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் மெசேஜ். அந்த ஒரு பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும்,
நம்மளும் அந்த டெஸ்ட்டில் சில பேருக்கு பார்த்துருப்போம். ஆனால் அந்த பொருளை என்ன பேரில் நம்ம கூப்பிடுறோன்றதை வச்சு தான் நம்ம நல்ல விஷயத்துக்கு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோமா இல்லை சாதாரணமாக அலட்சியமாக விட்டுட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிறோமான்றதே டிசைட் ஆகுது. அதுதான் வந்து யூரின் ரொட்டீன் ஒரு டெஸ்ட் எடுத்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு சுகர் போட்டிருப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஆல்புமின் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை ப்ரோட்டீன் ஒன்று போட்டிருப்பாங்க. அப்புறம் ஆர்பிசி, டபிள்யூபிசி, காஸ்ட் அப்படின்லாம் வரிசையாக ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. சுகர் பற்றி ஒன்றும் பெருசாக மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் டயபெட்டிக் இல்லை நான் டயபெட்டிக்னு சொல்லிடலாம். இந்த ப்ரோட்டீன் ஒன்று வந்து ப்ளஸ் இல்லாட்டி ட்ரேஸ் இல்லாட்டி 2+3+ இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னாக்க கிட்னியில் ஏதோ ஒரு மேஜர் தொந்தரவோட மிக மிக ஆரம்பகட்ட அறிகுறி அதுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் முறையான ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா 100% அந்த கிட்னியை பாதுகாக்க முடியும். இன்றைக்கும் நான் அடித்து சொல்கிறேன், இப்போ எங்கள் யூனிட்டில் டயாலிசிஸில் உள்ள ஒரு 50 பேஷண்ட் எடுத்தோம்னாக்கா அதில் கிட்டத்தட்ட 40 பேர் இந்த யூரின் ப்ரோட்டீன் வந்த சமயத்தில், அதாவது டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 3 வருஷம் முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடியோ 7 வருஷம் முன்னாடியோ இந்த யூரின் ப்ரோட்டீன் பாசிட்டிவாக வந்த சமயத்தில் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கான நடவடிக்கைகள் அதுக்கான மருத்துவ முறைகளை போகாததுனால இப்போ வந்து டயாலிசிஸில் நுழைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஏன் அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர், ப்ரோட்டீன்னா இவ்வளோ முக்கியமான பொருள் ஏன் அவங்க டாக்டர் சொல்லியிருக்க மாட்டாங்களா, இல்லை அவங்களே பார்த்துருக்க மாட்டாங்களா, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்களா, இல்லை புத்தகத்தில் படிச்சிருக்க மாட்டாங்களான்னா எல்லாமே ஆமாம் ஆமாம் தான் கேள்வி. பதில் ஆம் ஆம் அவங்களுக்கு தெரியும், அவங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கும் அதை பற்றி கேட்டிருப்பாங்கன்ட்டு. அப்புறம் ஏன் மிஸ் ஆகுதுன்னா அதை யாருமே ப்ரோட்டீன் போகுது யூரினில் ஆல்புமின் போகுதுன்னு சொல்கிறது கிடையாது. பின்ன என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா பதில்? யூரினில் ப்ரோட்டீன் போய் ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா அதை என்னவா சொல்லுவாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரோ சொல்கிறீங்க என்னமோ, எது ஆல்புமின் அப்படி சொல்கிறது இல்லை, அதனால தான் கேட்குறேன் நான். எல்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா யூரினில் உப்பு சத்து, யூரினில் உப்பு இருக்குது, அதனால் உப்பு குறைச்சி சாப்பிடணும், இல்லை உப்பு இல்லாமல் சாப்பிடணும், வியாதி சரியாயிரும். இதுதான் நான் கேட்குற 10க்கு 10 பேஷண்ட்ஸும் ஓபியில் சொல்கிறது. 3 வருஷம் முன்னாடி உங்களுக்கு கால் வீக்கமோ முக வீக்கமோ வந்தப்போ யூரின் டெஸ்ட் பண்ணிங்களா? பண்ணேன் டாக்டர். என்ன சொன்னாங்க? உப்பு சத்து இருக்குன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணீங்க? உப்பை குறைச்சி சாப்பிட சொன்னாங்க, கால் வீக்கம் சரியாயிடுச்சு. இதைத்தான் சொல்லுவாங்க. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதைத்தான் நாங்களும் 10 வருஷமாக 20 வருஷமாக ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஐயா, இந்த யூரினில் வந்து கிட்னி வந்து ஒரு சல்லடை மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், ஃபில்டர் பண்ணுது. தேவையில்லாத கழிவுப் பொருள்கள்லாம் நீரில் போயிடுது, மிக தேவையான பொருள் உடம்புக்குள்ளே போயிடுது. அப்படி மிக தேவையான அந்த பொருள் தான் பெரிய சைஸில் உள்ள ப்ரோட்டீன் ஆல்புமின். ஆல்புமின் எல்லாருமே பார்த்துருக்கீங்க நீங்கள், டெய்லி முட்டையை உடச்ச கல்லில் ஊற்றினா வெள்ளையாக ஆம்லெட் போடுறோம் இல்லையா, அந்த வெள்ளை தான் ஆல்புமின். அந்த ஆல்புமின் தான் உடம்போட பில்டிங் பிளாக், செங்கல் மாதிரி. செங்கல் இல்லாமல் இப்போ கட்டடம் கட்ட முடியாது. ஸோ அந்த செங்கல் மாதிரி அந்த பில்டிங் பிளாக்கே வந்து அந்த ஆல்புமின் தான் உடம்புக்கு. ஸோ இந்த ஆல்புமின் வந்து எந்த காலத்துலேயும் இந்த ஃபில்டர் வழியாக ஃபில்டர் ஆகி நீரில் வராது. நார்மல் கிட்னி உள்ளவங்களுக்கு எப்போ யூரினை டெஸ்ட் பண்ணாலும், அது காலை மாலை உடற்பயிற்சிக்கு பின்னாடி இல்லை இரவு இல்லை எப்போ யூரினை டெஸ்ட் பண்ணாலும் அந்த ப்ரோட்டீன்னு சொல்லக்கூடியதும் ஆல்புமின்றதும் இல்லைன்னு வரணும். ஸோ இந்த கிட்னி ஃபில்டர், இந்த சல்லடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல வியாதிகளில் ஓட்டையாச்சுனாக்கா, அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். ஓட்டையாச்சுன்னா என்ன ஆகுதுனாக்கா அந்த ஹோல்ஸ் வழியாக ஆல்புமின் லீக் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஆல்புமின் வந்து ஹோல்ஸ் வழியாக லீக் ஆகி யூரினில் வருது. அது வந்த அன்னைக்கோ அடுத்த நாளோ தெரியணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் ஆகும், 1 வாரம், 10 நாள், 20 நாள், இல்லை 1 மாதம் அந்த ஆல்புமின் போயிட்டே இருக்குது. அது போக போக என்ன ஆகுது அப்படின்னாக்கா உடம்புல அந்த ஆல்புமினோட அளவு குறையுது. நார்மலாக 4 கிராம்ஸ் இருக்கணும். இந்த யூரினில் ஆல்புமின் போக 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 அது 3.8, 3.5, 3 கிராம்ஸ் குறையுது. இப்போ ஆல்புமின் உடம்புக்குள்ளே குறைஞ்சோன்னு அந்த பிளட்டுக்குள்ளே தான் ஆல்புமின் இருக்குது. அது குறைஞ்சோடனே அங்கே ஒரு வேக்குவம், வெற்றிடம் உருவாகுது. அப்போ அதை எதையோ வச்சு ஃபில்லப் பண்ணணும். அப்போ தான் அந்த பிளட்டுக்குள்ளே வந்து அந்த வால்யூம் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா உடம்பு வந்து எக்ஸ்ட்ரா நீரையும் சோடியம்னு உணவில் உள்ள உப்பையும் உறிஞ்ச ஆரம்பிக்கும், கிட்னி உறிஞ்ச ஆரம்பிக்கும். உறிஞ்சின உடனே அந்த ஆல்புமின் இல்லாத வெற்றிடத்தில் இது போய் ஃபில்லப் பண்ணுது. ஆனால் பிளட் வால்யூம் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுனாக்கா காலில் வீக்கம் வரும். அந்த எக்ஸ்ட்ரா நீர் வந்து உட்காந்தோன்னா கால் வீக்கமாக வரும். இந்த கால் வீக்கம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், எல்லாமே நீங்கள் போய் யார்கிட்டையாவது பேசுனீங்கனாலோ இல்லை உங்களுக்கே லைஃப்பில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோன்னு தான் வரும். கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ்க்கு போய் இறங்குனீங்க அப்படின்னாக்கா 8 மணி நேரம் ஜேர்னி. இறங்கி பார்த்தோன்னா காலில் வீக்கம் இருக்கும். அடுத்த 1 நாள் 2 நாளில் சரியாக போயிடும். இது ஆரம்ப கட்டத்தில் இக்னோர் பண்ணிடுவாங்க, உட்காந்து போனதுனால தானே வருதுன்ட்டு. அப்புறம் பார்த்தாக்கா திருப்பி இந்த ப்ராப்ளம் ரெக்கரண்ட்டாக வர ஆரம்பிக்கிறது தான். ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் காமிக்கல, இல்லை நம்மளாம் டெஸ்ட் பண்ணல, யூரினில் ஆல்புமின்
1+2+ ட்ரேஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த புரோட்டீன் யூரினில் போகிறதுனால தான் பிளட்டில் குறைஞ்சி வீக்கம் வருது. ஆனால் நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கா, யூரினில் உப்பு இருக்குது, அது உப்பு சத்துன்னு வேற சொல்கிறோம். அதை சத்துனா நியூட்ரிஷன், ஆனால் அதுவும் இருக்கிறதுலே கெடுதல். இந்த உப்பு சத்துக்கு நீ உப்பை கம்மியாக சாப்பிடு, சரியாக போயிருன்றாங்க. அது உண்மைதான். உப்பை கம்மியாக சாப்பிட்டா அந்த நீரை உறிஞ்சுறதும் சால்ட்டை உறிஞ்சுறதும் குறையிறதுனால வீக்கம் வடிஞ்சு போயிடுது. ஆனால் அந்த ஆல்புமின் போய்கிட்டே இருக்கு. சிம்டம் வெளிப்படலை, ஆனால் டிசீஸ் கண்டினியூ ஆகுது. இந்த ஆல்புமின் போக 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 என்ன ஆகுனாக்கா, கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும். அப்படியே போய் அந்த ஆல்புமின் புண்ணாக்கி அந்த கிட்னியை சுருக்கி 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறமேலு கிரியாட்டின் நார்மலாக 1.2 இருக்க வேண்டிய கிரியாட்டின் 1.3 1.4ன்னு படிப்படியாக அதிகமாகி அந்த கிட்னி ஃபெயிலியருக்கு போன உடனே அதுக்கப்புறம் போய் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய இடத்துல காமிச்சாலும், எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் பார்த்தாலும், என்ன பரிசோதனைகள் பண்ணாலும், ஒன்ஸ் கிரியாட்டின் அதிகமாகி அதுவும் பர்மனெண்ட்டாக அதிகமாகிடுச்சு, கிட்னி சைஸ் சுருங்கிருச்சுனாக்கா அதை விரிவடைய வைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் உலகத்தில் இன்ன வரைக்கும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, அந்த கிட்னியோட செல்ஸ் சொன்னேன் இல்லையா, 10 லட்சம் 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் இருக்குன்னு, அதில் ஒரு 50லேருந்து 100 நெஃப்ரான் தான் அஃபெக்ட் ஆகும் ஆரம்பத்தில். ஆனால் இந்த மீதி உள்ள நெஃப்ரான் என்ன பண்ணுனாக்கா, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஓவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ, இது கொஞ்சம் கிட்னியோட செயல்பாடு குறைஞ்சிருக்கே, நம்ம ஃப்ரெண்டு சில பேர் வேலை பார்க்கலேன்னு அது எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி எம்ப்ளாயீஸ் நம்பர் குறைய மிச்சம் மீதி உள்ள எம்ப்ளாயீஸும் ரொம்ப டயர்டாகி போய் வேலையை விட்டு போகிறாங்களோ, அந்த மாதிரி கொஞ்சம் நெஃப்ரான் செல் அஃபெக்ட் ஆகும். மீதி நெஃப்ரான் செல் ஓவர் ஒர்க் பண்ண அந்த கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஃபங்க்ஷன்ஸை இழந்து ரொம்ப மைன்யூட்டாக வருஷத்துக்கு 1.5 2 அந்தளவு தான் கிரியாட்டின் ஏறி, கிரியாட்டின் அதுக்கப்புறம் அதிகமாக போய் டயாலிசிஸ் பண்ணுற சமயத்தில் தான் வந்து உட்காருவான். யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்னியை மாதிரி ஒரு நல்ல உறுப்பு உடம்புல எதுவுமே இல்லை. சடனாக ஃபெயிலியர் ஆகிறது கிடையாது, அறிகுறிகள் இல்லாமல் ஃபெயிலியர் ஆகிறது கிடையாது. வைத்தியம் பார்த்து சரி பண்ணுறதுக்கு வருஷக்கணக்கில் டைம் கொடுக்குது. ஏன்னா இந்த ஆல்புமின் ஸ்டார்ட் ஆகி குறைஞ்சது 3 வருஷத்துக்கு அப்புறமேல தான் கிட்னி ஃபெயிலியரே ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்த கிட்னி ஃபெயிலியரும் டயாலிசிஸில் முடியாதுக்கு இன்னொரு 3-4 வருஷம் ஆகும். ஸோ வருஷக்கணக்கில் டைம் கொடுக்குது. ஐயா, நீ கொஞ்சம் கவனி, நீ கொஞ்சம் சரி பண்ணு, என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கோ, என்னையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னையை பாதுகாப்பாக வச்சுக்கோன்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஆனால் அந்த சத்தம் நம்ம காதை கேட்குறதில்ல. அவசரமான உலகத்துலையும் சரியான புரிதல்கள் இல்லாமலும் திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி காலையில் தூங்கி எந்திரிக்கையில் ஒரு பக்கம் ஃபுல்லாக செயலிழந்து போகிறதோ, இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில் திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி போய் அட்மிட் ஆகி உயிர்ப்புக்கு போராடுறதெல்லாம் கிட்னியில் வரதே கிடையாது. பயங்கர ஸ்லோவாக தான் வருது. நம்ம மட்டும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னாக்க, அந்த கிட்னியை வந்து 95% டயாலிசிஸ், சிறுநீரக செயலிழப்பு, டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கிற கிட்னியை வச்சுட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் தேவைப்படும். ஒன்ஸ் கிட்னி டிசீஸ்ன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டால் கூட தேவைப்படுறதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ கிட்னி ப்ராப்ளம் வந்தால் சாப்பாடே போச்சியா, விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாது, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அப்படி இப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். மனுஷன் இப்படி சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு வாழாமல் போயிடலான்னு கூட சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சிறுநீரக செயலிழப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடியது. ப்ரோட்டீன் நிறையா போகையில் ப்ரோட்டீன் இன்டேக்கை குறைக்கணும், அவ்வளோதான். நம்ம என்ன சொல்லுவாங்க, இப்போ ப்ரோட்டீன் உடம்புட்டு நிறையா போயிட்டுருக்கு, நிறையா ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அப்படி கிடையாது. நிறையா ப்ரோட்டீன் எடுத்தாலும் இன்னும் நிறையா வெளியில் போகும், இன்னும் நிறையா கிட்னி பாதிக்கணும். ஸோ ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன், ப்ரோட்டீன் அளவை குறைக்கணும். இதை நான் சொன்ன உடனேயே முன்னாடி இன்னும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. வெளியில் வர பேஷண்ட்ஸ்லாம் என்ன ப்ரோட்டீன் அளவை குறைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? சாதம், இடியாப்பம், புளிக்குழம்பு, ரசம், காய்கறி சும்மா தாளிச்சது, அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் பருப்பில் ப்ரோட்டீன் இருக்கான், அதனால் ப்ரோட்டீனை குறைக்க சொன்னதுனால பருப்பு சாப்பிடக்கூடாதான். அப்படி கிடையவே கிடையாது. வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து தே ஆர் ஃப்ரெண்ட்லி டு த கிட்னிஸ். அதை நார்மல் அளவில் சாப்பிட்றதன் மூலம் கிட்னி வியாதி அதிகமாகாது, கிட்னிக்கு கெடுதல் கிடையாது. ஆனால் அனிமல் ப்ரோட்டீன்ஸ், அசைவ பொருள்களை குறைக்கணும், அது உண்மை. அது ரொம்ப ஈஸி, நம்ம கொஞ்சம் மனதிடம் வேணும், அவ்வளோதான், பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பொட்டாசியம் கூடுதலாக உள்ள சில பொருள்களை தவிர்க்கணும். ஏன்னா மறைந்த தமிழக முதல்வருக்கே காரணம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நல்லா இருந்துட்டவங்க திடீர்னு பொட்டாசியம் அளவு கூடி போனதுனால ஹார்ட் நின்று போச்சு அப்படின்றாங்க. ஒரு விதத்தில் உண்மை தான். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்க, சிறுநீரக ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து உணவில் வந்து பொட்டாசியம் வந்து திடீர்னு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு சில உணவுகளை தவிர்க்கணும். ஐயோ அப்படியா, சாப்பிடவே முடியாது. ஆனால் அந்த பொருள்கள் நம்ம சாப்பிட்றது கூட இல்லைங்க ரெகுலராக. இளநீ,
மேபி ஒரு 15 நாளைக்கு ஒரு இளநீர் குடிப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் டெய்லி இளநீர் குடிக்கிற மாதிரி தெரில. சூப் அதுவும் ரொம்ப ரேர் தான் நம்ம கல்ச்சரில். சாலட்ஸ், ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட்ஸ், இதெல்லாம் எப்போயோ நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் குறைச்சிடணும், இல்லை அவாய்ட் பண்ணணும். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. மற்றபடி பெயின் கில்லர் ட்ரக்ஸ், டாக்டர்கிட்ட போகாமல் சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள், இதெல்லாம் தவிர்த்து முறையான ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் இன்ன தேதிக்கு கிட்னி மோசமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இனியும் தங்கள் கிட்னியை வந்து நல்லபடியாக கொண்டு போய் ஆரோக்கியமாக முழுமையான வாழ்வை கொண்டு போகலாம். ஸோ இதை இவ்வளோ சொல்கிறதுனால உள்ளுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இல்லை ஒரு பயம் என்ன அப்படின்னாக்கா, அப்போ டயாலிசிஸோ டிரான்ஸ்பிளான்ட்டோ போயிட்டாக்க அவங்களுக்கு வாழ்நாள் முழுமையாக கிடையாதா, அவங்களால முழுமையான வாழ்க்கையை வாழ முடியாதானா? கட்டாயமாக இல்லை, அருமையாக வாழலாம். டயாலிசிஸ் வாரத்துக்கு 2 முறையாக பண்ணிவிட்டு உணவு கட்டுப்பாடை முறையாக கொண்டு போனால் எத்தனை வருஷம் வேணாலும் டயாலிசிஸ் ஆக்கலாம். எங்ககிட்ட 13 வருஷமாக 15 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. அதுவும் எப்படி, ஆஃபீஸ்க்கு லீவே போடாமல் எல்லா நாளும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் வந்து டயாலிசிஸ் பண்ணிவிட்டு, டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கல. பையன் 9th படித்தான், அதுக்கப்புறம் பையன் காலேஜில் கொண்டு போய் சேர்த்தார் அவர். அப்புறம் பையன் டாக்டரேட் பண்ணால், அவரும் கூட இருந்தார். பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, டயாலிசிஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பையன் கல்யாணத்தில் இருந்தார், பேரனையும் பார்த்தார். இந்த அளவுக்கு டயாலிசிஸில் வந்து லைஃப் முழுமையாக நார்மலாக போகும். அதில் இருந்து இன்னும் முழுமையான ஆரோக்கியம் வேணுன்றவங்க சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் அதுக்கு தேவை வந்து மனமும் வந்து கிட்னியை கொடுக்கக்கூடிய உறவினர் டோனாரோ இல்லாட்டி போனால் மூளைச்சாவின் மூலம் கிடைக்கக்கூடிய உடல் உறுப்புகளோ கிடைச்சதுனாக்கா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முழுமையான ஃபங்க்ஷன்ஸை கொடுத்து இயல்பான வாழ்க்கையை கொடுக்குது. ஸோ சிறுநீரகங்கள் அப்படின்னாக்க என்னமோ ஏதோன்னு பயம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அதை ட்ரீட் பண்ணிவிட்டு, அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன அறிகுறிகளை மிஸ் பண்ணாமல், 40 வயசு ஆயிடுச்சுனாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை கிட்னி சம்மந்தமான டெஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதில் ஒருவேளை பிரச்சனை இருந்தால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்ணிவிட்டு இருந்தோம்னாக்கா ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி சைல்ட்ஹுட்டில் ஒரு தடவை டெஸ்டிங், அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிற சமயத்தில் ஒரு தடவை டெஸ்டிங், மேரேஜுக்கு முன்னாடி பண்ணிக்கிறது நல்லது, இல்லை மேரேஜுக்கு பின்னாடி கூட ஒரு தடவை ஒரு டெஸ்டிங் பண்ணிக்கிட்டாக்க இட் வில் லீட் ஆன் டு எ ஹெல்த்தி லைஃப். ஏன் இந்த கிட்னி சம்மந்தமாக நம்ம ப்ரிவென்ஷனுக்கு இவ்வளோ பேசுகிறோம்னாக்கா அதோட சோஷியல் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகம். 10 வயசு 15 வயசில் ஒரு பையனுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அவனுக்கு ஸ்கூலில் கூட அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா வாரத்துக்கு 2 தடவை லீவ் போடணுமா, அவங்க ஸ்கூல் பர்சன்டேஜ் குறையுமா, அதனால் வந்து அவனுக்கு ஸ்கூல் கூட லீவ் கிடைக்காது. தவிர்க்கக்கூடிய கிட்னி ஃபெயிலியராக இருந்திருக்கும், நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒரு 18 வயசு 20 வயசில் ஒரு பெண்ணுக்கு வந்து டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சொசைட்டியில் வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். சொந்தக்கார பையனாக தான் பார்க்கணும், இல்லாட்டி ரொம்ப ஏற்றத்தாழ்வுகளோடு பார்த்து ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக பண்ணணும். அப்படி பண்ணாலும் ஒரு 5 வருஷத்துக்கு குழந்தை பெற தள்ளி போடணும். அதுக்கு மாமனார் மாமியார் தகராறுகள் இந்த மாதிரி இருக்குது. இல்லை நல்ல எஜுகேஷன் போய் ஒர்க் பண்ணி நல்லா செட்டில் ஆகி ஒரு அருமையான போஸ்ட் வந்து போன மாதம் வரைக்கும் 40,000 சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நிறைய எக்ஸாம்ஸ் அதெல்லாம் எழுதி ப்ரொமோஷன் வந்து அடுத்த மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் ஆக போகுதுன்ற சமயத்தில் தான் பார்த்தாக்கா திடீர்னு 44 வயசில் காலில் வீக்கம், மூச்சு வாங்குறது, ஹீமோக்ளோபின் குறைபாடு வந்து உட்காருவாங்க. டயாலிசிஸ் பண்ணணுங்கன்னு சொல்லலை, அப்படியே மலைச்சு போய் பார்ப்பாங்க. ஏன்னா 5 வருஷமாக வேலைன்னு ஓடுறதுல எதையுமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இதோட சோஷியல் இம்பேக்ட்ஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் இம்பேக்ட்ஸ் ரொம்ப அதிகம் டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு. அதெல்லாம் நினச்சி பார்க்கல. இந்த டைம் ப்ரிவென்ஷனுக்கு கிட்னி ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுன்றது வந்து ஒன்றுமே இல்லை. நேரமும் மணியும் அதுக்கு நம்மளோட முயற்சிகளும் ரொம்ப சிம்பிள். இட் ரிவார்ட்ஸ் அ லாட். ஸோ நீங்களும் வந்து இந்த சிறுநீரகங்களை ரொம்ப பயப்படாமலும் அதே சமயத்தில் நல்லா ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணி ஹெல்த்தியான லைஃப் வாழுங்க. அதுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்கிறதுக்கு மருத்துவர்கள் நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ. வணக்கம்.